அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலே ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த நாளில் சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வசனத்தினுடைய துவக்கம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எகிப்து தேசத்தில் இருந்து அவங்க புறப்பட்ட நாளில் அவங்களுக்கு உண்டான எல்லா இழப்புகளையும் நான் உங்களுக்கு திரும்ப தந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறது. உங்களையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமாக நடத்தி நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகாதபடி, உங்களுக்கு தலை குனிவுகள் வராதபடி ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் சொன்னால், இந்த ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.